வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ஒரு வாழை மரத்துக்கு பக்கத்துல ஒரு சப்பாத்தி கள்ளி செடி இருந்துச்சுங்களாம். வாழை மரத்தை பார்த்தா அதுக்கு ரொம்ப வருத்தமாயிடுமா. எதனாலன்னா வாழை மரம் அழகா உயரமா இருக்கு. அதனுடைய இலைகள் நல்ல பச்சை பசேல்னு பளபளன்ட்டு அதே மாதிரி அகலமா இருக்குது. ரொம்ப மிருதுவா இருக்கு. இதை பார்த்தாவே அதால தாழ முடியாதா. ஏன்னா இந்த சப்பாத்தி கள்ளி செடியுடைய இலைகள் முள் முள்ளா இருக்குமா. ரொம்ப பட்டை பட்டையா முள் முள்ளா இருக்கும். இந்த கள்ளிச்செடி இதை நினைச்சு நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்குமா. இது புலம்பல கேட்க முடியாம அந்த காட்டுல இருந்த வனதேவதை சட்டுன்ட்டு இதுக்கு ஒரு வரம் கொடுக்க வந்தாங்களாம். அப்போ உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டப்போ இந்த கள்ளிச்செடி சொல்லிச்சா, இந்த காட்டுல இருக்கிற அத்தனை செடி கொடி மரத்தோடைய இலையை விட என்னுடைய இலை வித்தியாசமா இருக்கணும், தங்கத்தால் ஆன இலைகளா இருக்கணும், பளபளப்பா இருக்கணும், அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிச்சுங்களாம். அதே மாதிரி அந்த வனதேவதை இந்த கள்ளிச்செடியுடைய இலைகளை தங்கமா மாத்திட்டாங்களாம். அன்னைக்கு இரவு பொழுது போன உடனே கள்ளிச்செடி தூங்கி எழுந்துச்சுங்களாம். எழுந்த உடனே என்னடா உடம்பெல்லாம் வலிக்குதேன்னு பார்த்தா அதனுடைய தங்க இலைகள் எல்லாம் மனிதர்கள் திருடிட்டு போயிட்டாங்களாம். இப்ப தங்க இலை கிடையாதான், இலை இல்லாம இருந்துச்சு அந்த கள்ளிச்செடி. கள்ளிச்செடி அழுது கூப்பாடு போட்டு வனதேவதையை மறுபடியும் வரவழைச்சவன வனதேவதை என்ன வரம் மறுபடியும் வேணும், என்னுடைய இலைகள் தங்கமானதுனாலதான் மனிதர்கள் திருடிட்டாங்க, இனிமேல் என்னுடைய இலைகள் பளபளன்னு கண்ணாடி மாதிரி மெல்லீசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். சரி ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். இது ஒரு 4-5 நாள் போச்சான். இந்த கள்ளி செடிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி குதிச்சுக்கிட்டு ஒரே திமிர்த்தனமா எல்லாரையும் கிண்டல் அடிக்கிறதா, என்னுடைய இலை மாதிரி இந்த காட்டுல யாருக்குமே இலை இல்லைன்னு பெருமை பேசிட்டு இருக்கிறது, ரொம்ப ஆட்டம் ஆடிச்சுங்களாம். இப்ப நாள் என்ன ஆச்சாம், பெரிய புயல் காத்து மழையா. அந்த புயல்ல அந்த கள்ளிச்செடி அப்படியே கண்ணாடி மாதிரி மிருதுவா இருந்துச்சு இல்லைங்களா, அந்த இலைகள்லாம் உடைஞ்சு போயிடுச்சுங்களாம். இப்ப கள்ளிச்செடிக்கு மறுபடியும் இலையே இல்லையா. மறுபடியும் வனதேவதை வந்தாங்களாம். இந்த கள்ளிச்செடி வரம் கேட்டுச்சா, என்னன்னா என்னுடைய இலைகள் வாழை இலை மாதிரியே வளவழன்னு செழிப்பா இருக்கணும், பச்சை பசேல்னு இருக்கணும், அந்த மாதிரி வரம் கொடுங்கன்னு சொல்லிச்சா. அதே மாதிரி இவங்களும் கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். மறுநாள் என்ன நடந்துச்சு தெரியுங்களா, கள்ளிச்செடிக்குள்ளமா தானே இருக்கும், ஆடு மாடுகள் அத்தனையுமே அந்த இலையெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுச்சுங்களாம், அதுங்க பசியை ஆத்திக்கிட்டு. இப்ப கள்ளிச்செடிக்கு மறுபடியும் இலைகள் இல்லையா.